ஹாய், வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சூப்பராக மட்டன் குழம்பு காலிஃப்ளவர் போட்டு பண்ணலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். குக்கரை வச்சு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் சோம்பும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். பூண்டு 10 பல் போட்டு. இதுக்கு 2 மட்டும் போதும், இஞ்சி போட வேண்டியதில்லை. பூண்டு சோம்பு சீக்கிரம் வதங்கிடும். நல்லா கலந்து விடலாம். உடனே வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த மட்டன் குழம்புக்கு பட்டை, கிராம்பு, இஞ்சி போட வேண்டியதில்லை. வெங்காயம் நல்லா செவக்க வதங்கட்டும். வதங்கினது தேவையான மசாலா போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடலாம். சீக்கிரம் செவந்துடும். நான் 3 தக்காளி பழத்தை நல்லா கழுவி மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி விழுதி இதில் போட்டுக்கலாம். இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழைக்கு இந்த மட்டன் குழம்பு செம டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா செவக்க சுருண்டு வரணும். தேவையான மசாலாங்களை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு அதிக மசாலாலாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் வீட்லேயே ரெடி பண்ணி வறுத்து அரைச்சி வச்சது. இதுலேயே சீரகமும் மிளகும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கிடும். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்குறப்ப உப்பு போட்டனால குயிக்காக வதங்கிடும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். சீக்கிரம் வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் 1/2 கிலோ. அதை போட்டுக்கலாம். 1/2 கிலோ மட்டன் போடுறேன். மட்டனை மசாலாங்களோட நல்லா கலந்து விடலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 நிமிஷம் இப்படி கலந்து விட்டால் போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விடலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 6 விசிலுக்கு விடலாம். எல்லாம் ஆட்டுக்கறி தான், சீக்கிரம் வெந்துடும். நம்ம கறி வாங்குறப்ப வெள்ளாட்டுக்கறின்னு கேட்டு வாங்கணும். அதுதான் செம டேஸ்டியாக இருக்கும். உடம்பு வலி எடுக்காது. செம்மறி ஆடு உடம்பு வலி எடுத்துரும். 6 விசில் வந்துருச்சு. எடுத்து பார்ப்போம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். நான் காலிஃப்ளவரை வெந்நீரில் கழுவி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து போடுறேன். காலிஃப்ளவர்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். வெயிட் போட வேண்டியதில்லை. சும்மா அப்படியே மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டால் போதும். நல்லா வெந்துடும். ஏற்கனவே வெந்நீரில் போட்ட காலிஃப்ளவர் தான். கேஸ் கட்டு போட வேண்டாம். வெறும் மூடி அப்படியே மூடி 10 நிமிஷம் விடலாம். காலிஃப்ளவரும் மட்டனும் கலந்து வேகிறப்ப செம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா வெந்துடுச்சு காலிஃப்ளவர். தேங்காய் 1/2 மூடி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றின பின்னாடி அதிக நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. 2 நிமிஷம் கொதிச்சாவே போதும். நம்ம மட்டன் குழம்பு தயாராகிடும். எல்லாம் கலந்து விட்டு ஒரு கொதி விடலாம். இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு. மட்டன் காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கமன்னு வாசனையோட சூப்பர் டேஸ்டியில் மட்டன் காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலந்து விடலாம். அந்த கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் மட்டன் குழம்போட செம்ம வாசனையாக இருக்கும். சுட சுட சாப்பாடு மட்டன் குழம்பு, 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டு மூளை கிரேவி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.